ஞாயிறும் நாங்களும் சண்டே மழை பெஞ்சிருக்கு. ஏரியாவே அமைதியாக நிசப்தமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் வாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை அமைதியாக இருக்குது. எப்பயுமே லேட்டாக எழுந்துப்போம். இன்றைக்கி 7:15 எழுந்தாச்சு. ஸ்கூல் இல்லைனாலே கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் எழுந்துப்போம். பரிஷித் இன்னும் தூங்குறாரு. பிரதீக்ஷாவை நானும் முடிச்சிட்டோம். குழந்தைங்களோட தண்ணி பாட்டில்லாம் கழுவி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கெட்டியில் தண்ணி போட்டுட்டேன். பிரதீக்ஷா ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா. என் கூடவே அவளுக்கு எப்பயுமே குழந்தைங்க எழுந்தோடனே வெறும் வயிற்றில் கொஞ்சம் தண்ணி குடிப்பாட்டிடுவேன். அப்புறம் அவள் கோல்டு இருந்தது, கொஞ்சம் இரும்பல் இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் இஞ்சி தேன் கலந்து ஒரு ஸ்பூன் குடிப்பாட்டிடலாம் குழந்தைக்கு, நல்லதாச்சேன்னு. ஏன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி கஷாயமும் போட்டு தருவேன். சில டைமில் வந்து கற்பூரவள்ளி, துளசியும் போட்டு தருவேன். நானும் அப்படியே ஒரு ஸ்பூன் தேன், ஏன்னா என் த்ரோட்டும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருந்தோம் டாக்டர்கிட்ட. அதனால் தேன் குடிக்கிறேன். இப்போது பிரதீக்ஷா வந்து என் கூடவே ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து கீழே கடை வேலைலாம் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து அக்வாக்கில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. குழந்தைங்க முடிச்ச உடனே பெட்ஷீட் எல்லாம் உதிரி, பில்லோஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அப்படியே அவங்க டெய்லி அன்றைக்கி டே முழுக்க அதை கழிச்சிட்டே இருப்பாங்க. நாங்களும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். பரிஷித் எழுந்தாச்சு. அவர் வந்து அவரோட காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. சண்டே ஆனால் இடியாப்பம் வாங்கிட்டு வந்துடுவாருங்க என் ஹஸ்பண்ட். அப்புறம் மட்டன் கிரேவி பண்ணிவிடுவேன். கீழே வந்து கிச்சன், ஹாலு, பெட்ரூம் எல்லாம் இருக்குது. நான் எமர்ஜென்சிக்கு வந்து மேலே கெட்டிலும் இண்டக்ஷனை வச்சு குழந்தைங்களுக்காக டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருவேன். கீழே இருந்து சப்பாத்தி பூரி சண்டே வரும், ஆனால் லேட் ஆகும். குழந்தைங்க பசியோடு இருப்பாங்கன்னு நான் டக்குன்னு செஞ்சுடுவேன். பரிஷத்துக்கும் இஞ்சி கசாயம் கொடுத்துட்டேன். வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு குடிப்பாட்டிட்டு காலையில் பால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பால் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது டைம் பற்ற மாட்டுது. அதனால் ஈவினிங் தான் பால் கொடுப்பேன். காலையில் வந்து நட்ஸ் கொடுத்துடுவேன். ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ கொடுத்துட்டா குழந்தைங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மாடியில் விளையாடுவாங்க. அந்த கேப்பில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம். குழந்தைங்க வேலையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் எனக்கு க்ரீன் டீயும், என் ஹஸ்பண்ட் காஃபி குடிப்பார் மார்னிங். அவர் காஃபியும் ரெடி பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக குடிக்கலான்னு இருக்கும். ஆமாங்க, ரிலாக்ஸாக அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் தாங்க அந்த காஃபி டீயை கூட அந்த 5 நிமிஷம் பொறுமையாக உட்காந்து ரசித்து குடிக்கிறோம் பேசிகிட்டே. ஏன்னா மீதி டைம் ஸ்கூல் கலப்புற டென்ஷனில் குழந்தைங்களாச்சே முன்ன பின்னே லேட் ஆகும். அதனால் வந்து அவங்க அமுச்சிட்டு தாங்க குடிப்போம். குடிக்காமல் கூட மறந்துடுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். இது வந்து மொட்டை மாடிலே இருக்கிற பாத்ரூம்ங்க. இது நாங்கள் பாத்ரூமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ரூம்லேயே அட்டாச்டு இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் ரூமாக குழந்தைங்களோட சைக்கிள், பைக்கு, காரு, டாய்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நானும் அப்படியே மொட்டை மாடியிலே உட்காந்து திணையில் வெங்காயம் பூண்டெல்லாம் கறி கிரேவிக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் திணையில் அம்மா வீட்டிலலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெளி சைட் பார்த்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த திணை. இப்படி தாங்க கீழே இடியாப்பெல்லாம் விற்றுட்டு போவாங்க. இடியாப்போம் அப்படின்வாங்க, காமெடியாக இருக்கும். நம்மளும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தோம். விளையாடி முடிச்சுட்டு டயர்டாகி தண்ணி குடித்தாங்க. பரிஷித் வந்து அவங்க அப்பா இப்போ தலை குளிப்பாட்டை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. பிரதீக்ஷா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் க்ரையான்ஸ் கொடுத்துட்டேன் வரைய. மட்டன் கிரேவி பண்ணிடலாம். பட்டலவங்க, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு சைடு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒரு வதக்கி எல்லா பட்டலவங்கெல்லாம் போட்டுடலாங்க. அதையும் சேர்த்து கூட வந்து கசகசாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு சைடு அரைச்சிக்கலாம். பரிஷித் தலை குளிக்கிறாரு. ஆமாங்க, ஒரு சைடு அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வதக்கி அரைச்சி பரிஷத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சாட்டர்டே சண்டேஸில் அங்கே குழந்தைக்கு தலை குளிப்பாட்டும். வீக் டேஸில் குளிப்பாட்ட முடியாது. மட்டன் மஞ்சள் போட்டு கழுவியாச்சு. வேஸ்ட்டெல்லாம் குப்பையில் போடாமல் இட்டு வந்து அப்படி காக்காக்கு வச்சு அந்த காக்காக்கு வந்து சாப்பிடும்போது அதில் ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்க. படப்படன்னு வந்துடுதுங்க. அந்த வாசனைக்கு எப்படி தான் தெரியுதோ தெரியல. பரிஷித் வந்துட்டாரு. அடுத்தது பிரதீக்ஷாவுக்கு தலை குளிப்பாட்டிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே நான் பரிஷித்தை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவருக்கு க்ரீம் போட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன். பரிஷத்துக்கு பேண்ட்னா ரொம்ப பிடிக்குங்க. எனி டைம் பேண்ட்டு கேட்பான்.
நான் தான் சம்மர் டைம் போட மாட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கேன்னு போட்டாச்சு. அடுத்தது பிரதீக்ஷா வரத்துக்குள்ளே அடுத்த வேலையை நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம் சைட் பை சைடு. ஸ்கூல் இருக்கோ இல்லையோ, சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டைம்குள்ளே ரெடி பண்ணிடணுன்ற டென்ஷன் இருக்க தான் செய்யும். அது லீவ் நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். அடுத்தது பரீட்சித் ஏதோ ட்ராயிங் பண்ணின்னு இருக்காரு. நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு தாளிச்சிடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லா விழுதியும் போட்டுட்டு இஞ்சி பூண்டும் போட்டுட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். ஏன்னா விசில் ஒரு 10-12 விடுவாங்க மட்டன்றதுனால, குழந்தைக்குன்றதுனால. இதோ பிரதீக்ஷா அதுக்குள்ளே வந்தாச்சு. பிரதீக்ஷாவை ரெடி பண்ணி அவளுக்கும் ட்ரெஸ் பண்ணி க்ரீம் எல்லாம் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு அதுக்குள்ளே பசி எடுத்துக்கும். விசில் அடங்கின உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட வேண்டியது தான். அந்த விசில் அடங்குற கேப்பில் குழந்தைங்க கொஞ்சம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடி முடிச்சுட்டு வந்தோடனே தலை காஞ்சிச்சு பிரதீக்ஷாவுக்கு. அதனால் நானும் அவளுக்கு தலைலாம் வாரி விட்டுட்டேன். அங்கே பாருங்கள், புக்ஸ் எல்லாம் இறச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. டெய்லி ஏற கட்டுறதே ஒரு வேலையாக இருக்குது. ஹஸ்பண்ட் எடுத்து வந்த தண்ணி கேனில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க எப்பயுமே. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம டீ டம்ளர் அதெல்லாம் கழுவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கினேன் கடாய், மிக்சி ஜார். ஏன்னா அந்த வாஷ் பேஷன்லேயே நான் பண்ணிப்பேங்க, சின்ன சிங்க்லேயே. அதனால நான் அதை வந்து வாய் கழுவெல்லாம் துப்புறதுக்கெலாம் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் ஜஸ்ட்டு குழந்தைங்களோட நாங்கள் சமைக்கிற சின்ன சின்ன பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தாங்க அதை யூஸ் பண்ணுவோம். அந்த வேலையெல்லாம் சைட் பை சைடு முடிச்சுட்டா குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து கீழே வந்து அவங்க பெரியம்மா, பெரியப்பா, அக்காங்கெல்லாம் இருக்காங்க, விளையாட போவாங்க. ஒரு 1 hour விளையாடுவாங்க. அந்த கேப்பில் நான் குளிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச் ரெடி பண்ணணுங்க. அதை வந்து உங்களுக்கு அடுத்த விளாகில் காட்டுறேன். சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி. குழந்தைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வச்சு கொடுத்துருவேன். அவருக்கு குழந்தைங்களுக்கு ஊட்டிகிட்டே என் ஹஸ்பண்டும் அப்படியே சைட் பை சைட் சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் குழந்தைங்களை அமுச்சு வச்சுட்டு தான் நான் உட்காந்து சாப்பிடுவேங்க. நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆகிடுதில்லைங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட்காக பார்த்து செய்வோம். குழந்தை வந்தோடனே குழந்தைங்களுக்காக போது இன்னும் அது நம்ம ஸ்பெஷலாகவே பண்ணுவோம், கேர் எடுத்துலங்க. அவ்வளோதான், சாப்பிட்டாங்க. அவங்க கீழே வந்து அவங்க அக்காங்க கிட்ட பெத்தன்னு அண்ணக்கிட்ட விளையாட போயாச்சு. டைம் 11 o'clock. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, வீடெல்லாம் பெருக்கிடுவேங்க குழந்தை வரத்துக்குள்ளே. அவங்க சாப்பிட்டோன்னே பெருக்கிக்கலான்னு தான் நான் காலையில் பெருக்காமல் வெயிட் பண்ணியிருந்தேன். வீடு, வாசல், வராண்டா, குழந்தைங்க நடந்து வர இடம்லாம் க்ளீனாக இருக்கணும். மண் காலில் பட்டால் அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும்ன்ட்டு நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா நம்மளை சுற்றி. அதனால் எல்லாமே நான் வந்து கடற்கடன்னு முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் தாங்க உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே செய்யணுன்னும் போது நம்மளுக்கு வேலை ஓடாது. சரி, துணிலாம் மிஷினில் போட்டுடலான்னு பார்த்தா அதில் வந்து கிளிப்புங்க, ஹேர் பின், க்ரையான்ஸ், பென்சிலுங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க குழந்தைங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டாச்சு. நானும் உட்காந்து கடகடன்னு இடியாப்பத்தை சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா மிஷினும் முடிஞ்சிடும். துணியை காய போட்டுட்டு அடுத்தது குழந்தைங்க வரத்துக்குள்ளே மத்தியானம் லன்ச் ரெடி பண்ணிடணும். லன்ச் வந்து கொஞ்சம் எப்பயுமே காலைல மட்டன் கொடுக்கறதுனால லன்ச் கொஞ்சம் கம்மியாக தாங்க, எப்படி சொல்கிறது, ஹெவியாக இல்லாமல் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ ரசம், சாதம், முட்டை அவிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணுங்க. அப்படி இல்லைனா கீழே செஞ்சால் கிச்சனில் பண்ணாலும் மேலே கொடுத்துருவாங்க. அதனால் அரிசிலாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு, புளிலாம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு குளிக்க போனோன்னா வந்துட்டு சமையல் ஆரம்பிக்க ஈஸியாக இருக்கும்.